ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க சூப்பரா இருக்கோம்டா. இன்னைக்கு உங்களுக்காக QODல ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க கண்டிப்பா இதை ஹையர் கிளாஸஸ்லயும் படிக்கணும். சோ அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன்டா. அழகா தெளிவா முடிச்சிடலாம். எஸ். சோ இன்னைக்கான கொஸ்டின், ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன். அப்ப உங்களுக்கு டவுட் இருக்கும், கன்சர்வேஷனா என்ன சார் அப்படிங்கிற டவுட் எப்பவுமே இருக்கும். நல்லா கவனிங்க. கன்சர்வேஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன், preservation, management of wildlife and natural resources such as forest and water. காடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், ஏன் அனிமல்ஸா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், கன்சர்வ் பண்ணி ஆகணும். இததான் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட இந்த கன்சர்வேஷன் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. பிகாஸ் ஒரு ஸ்பீஷிஸ் ஒரு ரகம் ஒரு இடத்துல வேற இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு ஒரே சிஸ்டம்ல நம்மளால we can't protect them. கரெக்டா? இப்ப நீங்க பசங்க ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 10 பேர்ல 10 பேர் வித்தியாசமா இருக்க சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. கரெக்டா? ஒருத்தன் சீக்கிரம் படிப்பான், ஒருத்தர் லேட்டா படிப்பான், ஒருத்தன் சீக்கிரம் படிச்சாலும் அரைகுறையா படிப்பான், ஒருத்தர் லேட்டா படிச்சாலும் ஸ்ட்ராங்கா படிப்பான், ஒருத்தன் ஆவரேஜாவே இருப்பான். சோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டீச் பண்ணா மட்டும்தான் சம்திங் வில் ஒர்க் அவுட், ரைட்? அதே மாதிரி இந்த கன்சர்வேஷன் பண்ணும்போது அப்படி நல்லா பாருங்க. நமக்கு டைப்ஸ், ஃபர்ஸ்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன், இன்னொன்னு எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன், இன் which means you're going in. இன்னும் ஈஸியா சொல்ற பாருங்க. இட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ரிசோர்சஸ் வித்தின் த நேச்சுரல் இக்கோசிஸ்டம் இன் விச் தி அக்கர். அதாவது அவங்க இருக்கிற இடத்திலேயே அங்கேயே நம்ம போய் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது, கன்சர்வ் பண்றது தான் இன்சிட்டு கன்சர்வேஷன். புரிஞ்சுதா? அடுத்து எக்ஸிட்டு பாருங்க. எக்ஸிட்டு கன்சர்வேஷன், the conservation of wildlife outside their habitat. என்னால அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்கள பாத்துக்க முடியல, there are many restrictions. அதனால அவங்க எல்லாத்தையும் எனக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்க நான் பாத்துக்கிறதா எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, எஸ்டாப்ளிஷிங் zoos, botanical gardens, conservation of genes, seedling and tissue. தெளிவா பார்த்துலாம், ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இன்சிட்டுங்கிறது நீங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க, எக்ஸிட்டுங்கிறது அங்கிருந்து அவங்கள உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்றது. சிம்பிள். பாத்துருவோமா? Yeah. So இன்சிட்டுல மொத்தம் 3 இருக்குடா. ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்ஸ். இட் இஸ் an area which is strictly reserved for the betterment of wildlife. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் இடம்டா. அங்க கண்டிப்பா ஹியூமன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான இடம். ஓகே, ஹியர் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், கல்டிவேஷன். அதாவது நம்ம கிட்ட 2-3 ஆடு இருக்கு. சரி, போய் ஆடை மேய்க்க விடுறது, மாடை மேய்க்க விடுறது, 2-3 மரத்தை வெட்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூடாது. ஓகே, அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு ஏரியா அது. ஓகே, ஸோ கிண்டி நேஷனல் பார்க், சென்னை டிஸ்ட்ரிக்ட். அது ஆக்சுவலி என்னன்னா இன்சிட்டு கன்சர்வேஷன். அதாவது அந்த இடத்துல நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். மோர் வித் அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க. Sanctuary is protected area reserved for the conservation of animals only. Human activities like harvesting of timber, collection of forest products and private ownership. இது எனக்கு சொந்தமான காடு, இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, முடிச்சுட்டுருவாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான இடம் தான். ஆனா என்பியை விட கம்மி தான், நேஷனல் பார்க் விட கம்மி தான். நேஷனல் பார்க் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ப இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ட் இன்டர்ஃபரன்ஸ் லைக் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ அலௌட். அதாவது சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட, சில பல கண்ட்ரோல்மெண்டோட, சில பல டூரிஸ்ட் அலௌட் தான்டா. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நேஷனல் பார்க். சரியா? அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஒரு பெரிய ஏரியா. இட் இஸ் a protected area where human population also forms a part of system. ஹியூமன்ஸ் இன்வால்வ் பண்ணி, இது பெரிய ஏரியா. சரியா? பெரிய ஏரியானால நமக்கு ஹியூமன்ஸ் ஒதுக்க முடியாது. ஸோ அதனால ஹியூமன்ஸ் இருந்து அந்த ஏரியாவை கன்சர்வ் பண்றது பயோஸ்பியரோட ரிசர்வ். ஓகே, the area of these places will be around 5,000 square kilometers. They conserve the ecosystem, species and genetic resources. மொத்த ecosystem பார்த்துக்கும் எல்லா. இப்ப வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் நீங்க ஏதாவது வேடந்தாங்க இருக்குன்னா பேர்ட்ஸுக்கு பேஸ்டா இருக்கும். கரெக்டா? இங்க அப்படி இல்ல. ஒரு பூச்சியிலிருந்து ஒரு சிங்கம் வரைக்கும் மொத்தத்தையும், ஒரு செடியிலிருந்து ஒரு மரம் வரைக்கும் மொத்தத்தையும் எல்லாம் பாத்துக்கிறது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ். எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் செட் அப் மெயின்லி ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, சரிங்களா? இப்ப நம்ம என்னாச்சு, அழகா இன்சிட்டு முடிச்சாச்சு. இனி எக்ஸிட்டு. என்னால அவங்கள அந்த இடத்துல பாத்துக்க முடியல, சோ நான் அவங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல பாத்துக்கிறது எக்ஸிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பொட்டானிக்கல் கார்டன்ஸ். நம்ம நிறைய பேர் பார்த்துப்பீங்க, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ். கரெக்டா? இட்ஸ் a place where flowers, fruits and vegetables are grown. நான் வளர்த்துறேன். அவங்க வளர்ந்த இடம் அது இல்ல, நான் வளர்த்துறேன். ஓகே, this place provides a healthy and calm environment. அடுத்து பாருங்க, zoological parks. Zoos are the areas where wild animals are conserved. நீங்க ஜூல போனீங்கன்னா சிங்கங்கள், புலிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கிற காரணம் என்னன்னா, they are protecting it from their habitat and they are keeping it safe here in zoos. Okay, in India there are about 800 zoological parks. அடுத்து பாருங்க, tissue culture. It is a technique of growing plant cells, tissues, organs, seeds or other parts of plant in a sterile environment of a nutrient medium. அப்படின்னா என்ன சார்? எனக்கு ஒரு பிளான்ட் வளர்த்தணும். சரியா? ஆனா அந்த பிளான்ட் வளர்த்துறதுக்கு ஒரு சீடு வேணும். நான் வெளியே போய் அந்த சீடை வச்சா சீட் பிளான்ட்டா வளரும். இப்ப என்கிட்ட சீட் இல்ல.
ஆர் எனக்கு சீடு இல்லை, எனக்கு ஒரு டைம் இல்லைன்னு தெரியும்போது என்ன பண்றேன்னா, ஒரு பிளான்ட்டோட ஒரு பார்ட் இருந்தா போதும். எனக்கு பிளான்ட்டோட சின்ன ஒரு பார்ட், ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க, பிடிசி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். அதோட சின்ன பார்ட் இருந்தா போதும், அந்த பார்ட்டை வச்சு என்னால ஒரு புது பிளான்ட்டை உருவாக்க முடியும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். அது வந்து பார்ட்டா இருக்கலாம், ஆர்கனா இருக்கலாம், டிஷ்யூவா இருக்கலாம், எதுனாலும் என்னால வளர்த்த முடியும். அதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். சரியா? அடுத்து சீட் பேங்க்ஸ் பாருங்க. the seed banks preserve dried seeds by storing them in a very low temperature. எனக்கு சீடு டப்புன்னு அழுகிரும், சீடும் கெட்டு போயிடும், சீடுக்கும் லைஃப் இருக்குல்ல. இந்த சீடை வந்து நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல எந்த ஒரு என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸும் இல்லாத மாதிரி அழகா அதை ப்ரொடெக்ட் பண்றதை என்ன சொல்லுவாங்க, சீட் பேங்க்ஸ். ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரை த சீட்ஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு ப்ரொடெக்ட் இட் safely. Clear? அடுத்து பாருங்க, cryo bank. It is a technique by which a seed or embryo is preserved to very very low temperature, -196 டிகிரி செல்சியஸ்க்கு நான் அதை வச்சு ஸ்டோர் பண்றது கிரையோ. விச் மீன்ஸ் கிரையோங்கிறது இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, நான் சில கிரையோஜெனிக்ஸ் யூஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, கிரையோஜெனிக்ஸ்ங்கிறது சில ஃப்ளூயிட்ஸ், அந்த ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சரா கொடுக்கும் நமக்கு. -196 எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்மளால வாழவே முடியாது. அந்த மாதிரி இடத்துல இவங்களை வந்து போடுவாங்க. அப்ப நீங்க கிளாஸ் செத்துருவாங்க, சாக மாட்டாங்களா? இந்த மாதிரி சீட்ஸா இருக்கட்டும், சில பல ஆர்கானிசம்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, அவங்களோட என்சைம் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆயிடும். அதாவது அவங்க நியூட்ரல் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சர் ஏத்த நார்மல் லைஃப் திருப்பி வருவாங்க. இது இதோட கதை. புரிஞ்சுதா? யா. சோ பசங்க, நம்ம இந்த கொஸ்டின் தெளிவா முடிச்சாச்சுடா. இதுல யாருக்காவது என்ன டவுட் தான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏதாவது கொஸ்டின் படிக்கணும், கஷ்டமா இருக்குன்னா அதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஆல் தி வெரி பெஸ்ட்.